அவளை விட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. இப்ப அவ இங்க வரமாட்டாளா? என் மனசு சொல்றதை கேட்க மாட்டாளான்னு என் மனசு துடிக்குது. இந்த 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 டெலிபதின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க ரெண்டு பேத்துக்குள்ள அது சமயம் இருக்கட்டும் மச்சி. ஆமா, இப்படி எல்லாம் ஏன் நடக்கணும் சொல்லு. இப்ப பூங்குடிய பார்த்தா நல்லா இருக்குமே என் மனசுக்கு தோணுனா போதும். அப்படியே ஒரு தேவதை மாதிரி என் முன்னாடி வந்து சிரிச்சுட்டு நிற்பாரா. அவளை பார்க்கும்போது என் மனசுல இந்த உலகத்துல இருக்கிற பட்டாம்பூச்சி எல்லாம் சேர்ந்து பறகுற மாதிரி இருக்கும்டா, பறகுற மாதிரி இருக்கும். இந்த கூக்கு கோயில் சத்தம், புல்லாங்குழல் சத்தம் எல்லாமே கேக்கும். ஆனா எனக்கு கேட்காது, நான் தான் போத்திருக்கேன்ல. இப்படி இருக்கிறவளை விட்டுட்டு அது தேசிக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? எப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சபாஸ் 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 சபாஸ். யோ, இவ்வளோ நாள் இந்த காதலை மனசுல பூட்டி வச்சுட்டு நான் பூஜையா பண்ணிட்டு இருந்த. நீ ஒரு ஆம்பளை, உன்னாலே தைரியமா சொல்ல முடியல. அவ கிராமத்துல வந்த பொண்ணியா, எப்படியா தைரியமா வந்து காதல சொல்லுவா? சிட்டில வளர்ந்த நீங்களே ஓபனா லவ் சொல்ல முடியல. அவ பசங்க கிட்ட பழகாதவையா? ஏழை பொண்ணு சார், கிராமத்து பொண்ணு. அவ எப்படி தான் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லுவா? அதான் எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வச்சா. அது அந்த தீபிகா கைக்கு போய் அதை வச்சு அவ பூவை மிரட்டி படாத பாடுபடுத்திட்டா. இந்த உண்மைய யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பூ என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டா. ஆனா இந்த பினாங்கனி எல்லாத்தையும் முறிச்சிருச்சு சார். இப்ப சொல்லுங்க சார், சரி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். உங்களையும் பூவடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு என் உயிரை கூட கொடுப்பேன் சார். சொல்லுங்க சார். சார் பாவீங்களா, ஃப்ரீலியா பேசிட்டு இருக்கேன், பக்கிங்க ஃபிளாட் ஆயிட்டீங்களா? சரி, நாமளும் போய் படுப்போம். இங்க வா. பூவு வான்னு சொல்றேன்ல. என்ன பூவு? எல்லாம் ஒரு மனுஷனா? ஓசில குடிக்க குடுக்கறாங்கிறதுக்காக இப்படிதான் உளருவியா? நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு இதுதான் மரியாதையா? ஒருத்தர் குடிச்சா போதும், பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. இல்ல பூவு, அது பேசாத. நான் அவரை லவ் பண்ணத, டைரியில எழுதி வச்சத
எல்லாத்தையும் இப்படி ஒளறி கொட்டிட்டியே. இப்ப ஜீவா சார் மட்டும் கொஞ்சம் சுயநினைவோட இருந்து கேட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் ராசு? அந்த கல்யாணமே நின்றுக்கும். நல்ல வேலை கோபி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போன மேட்ரை மாரிக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அத அவ என்கிட்ட சொன்னா. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு உள்ளுணர்வு சொன்னுச்சு. அதான் நான் இங்க வந்தேன். இல்ல பூவு, என்ன மன்னிச்சிரு. நீ வளர்னதுக்கு நீ குடிச்சதுதான் காரணம். நீ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு என் தலைமையில சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. உன் மேல சத்தியம், இனிமே நான் குடிக்க மாட்டேன் பூவு. சத்தியத்தை மீறின நான் செத்துருவேன். மறுபடியும் என்ன கட்டாயம் வந்தாலும் நீ என்ன பத்தியும் என் காதல பத்தியோ ஜீவா சார்கிட்ட மட்டும் இல்ல, வேற யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. தைரியமாக சொல்லி மனிதந்தானா, மனிதந்தானா, நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம். தைரியமாக சொல்லி மனிதந்தானா, மனிதந்தானா, நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில். டேய் டேய் சாரி மாதிரி இனிமே குடிக்க மாட்டேன். டேய் அங்க பாரு. என்ன ராச, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல சார், கொஞ்சம் வெளியே போகணும், வேலை இருக்கு. என்ன சார் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, தலைவலிக்குதா? ஆ ம் இல்ல இல்ல, ஒரு யோசனை. அப்படியா, சரி யோசிங்க சார். இல்ல ஹேங் ஓவரா இருந்தா ஒரு பெக் வேணா வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஹே அதெல்லாம் வேணாம். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இந்த கோபி, மெட்ரோ வாட்டர் வரும், பிடிச்சி வை. ராசுக்குட்டி ஒரு நிமிஷம். என்ன சார், டிஃபன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். நம்ம நேற்று ராத்திரி சரக்கு அடிச்சோம்ல, ஆ, அப்ப நீ எமோஷனல் ஆகி பூங்குடி டைரி அது இதுன்னு ஏதாவது வளர்னியா? இல்ல சார், 2 பேர் வற்புறுத்துறீங்க, அதனால சரக்கு அடிச்சேன். பூங்கொடி பத்தில எதுவுமே சொல்லியே சார். இல்ல ராசு, நீ ஏதோ சொன்ன. சார் நைட் அதிகமா குடிச்சீங்கல்ல, அதனால அப்படி ஏதாச்சும் தோணி இருக்கும். டேய் இல்ல ராசே, நானும் நல்லா கேட்டேன், நீ ஏதோ சொன்ன. வாடா, 2 பேரும் ஒரே சரக்கு தானே குடிச்சிங்க, அதனால 2 பேருக்கு ஒரே மாதிரியே தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் எங்க 2 பேரையும் பார்த்தா நான் கேன பையன் மாதிரி தெரியுதா உனக்கு? டேய், டேய், டேய். ராசு இல்ல, நீ பூங்குடி டைரி அது இதுன்னு ஏதேதோ சொன்ன. சார் இல்ல சார், அவ கிராமத்து பொண்ணு, அவளுக்கு எங்கன்னு சார் டைரி எழுதுற பழகலாம் இருக்க போகுது. வேணா ஃபோன் நம்பர் ஏதாச்சும் எழுதுற டைரி வேணா வச்சிருப்பா. இல்ல ராசே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீ கண்டிப்பா ஏதோ சொன்ன. சார் பூங்கொடி கிராமத்துல இருந்த பொண்ணு, அவ எதுக்கு சார் டைரியில எழுத போறா? அப்படியே இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம நான் ஏன் அதை சொல்ல போறேன்? ராசு, நீ போதையில மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? சார் ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? நான் எதுக்கு சார் உங்ககிட்ட நடிக்க போறேன்? சரி, பூங்குடி எதுக்காக இங்க வந்தா?
இல்ல ஜோக்கு சார். அந்த அளவுக்கு தலைகால் தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கீங்க நீங்க. பூங்கொடி ஹாஸ்டல்ல இருக்கா, அவ எதுக்கு சார் நைட் நேரத்துல இங்கெல்லாம் வர போறா? டேய் அப்பா, அதை தான் நாங்களும் கேட்குறோம். மரியாதையை உண்மையை சொல்லு. ஆனா 2 பேரும் நான் கலாய்க்கணுன்ற முடிவோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் சார். ராசு, கலைக்கிறது நாங்களா இல்லை நீயா? ஆமாண்டா, நான் என்ன புதுசாவை குடிக்கிறேன் என்ன விஷயம்னு தெரியாம போறதுக்கு. உண்மையை சொல்லு ராசு. சார், நாங்க சில நேரம் ஆள் இல்லாத சேரை பார்த்து ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசி புதுசா வந்தவங்கள பயமுறுத்துவோம். நீங்க என்னடானா இவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கேன், என்கிட்டயே விளையாடுறீங்க. டைம் ஆச்சு, நான் வரேன் சார். நில்லு ராசு, போ. ஆனா சொல்லிட்டு போ. ஐயோ சார், மண்டை மூளைலாம் சுத்துது சார். கொஞ்சோண்டு உங்க கூட குடிச்சதுக்கே என்னை இந்த பாடு படுத்துறீங்க. நான் இன்னைக்கு வெளியவே போல சார், உள்ளே போறேன். டேடி அப்பா இரு. இந்த மாதிரி ஏதாவது அல்ப காரணத்தை சொல்லி நீ வெளியே போறது நிப்பாட்டாதப்பா. தயவுசெய்து போயிட்டு வா. வரேன் சார். கிளம்பு. என்ன மச்சான் அவனை அப்படி பாக்குற? இல்ல மச்சான், ராசு நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான்டா. அது மட்டும் நல்லா தெரியுது. நான் போதையில தான் படுத்திருந்தேன், ஆனா கான்சியஸோட தான்டா இருந்தேன். ராத்திரி கண்டிப்பா பூங்குடி இங்க வந்தா என்ன லவ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு டாபிக் பேசினாங்க. அப்போ என்னமோ காதுல விழுந்துச்சு, டைரி அது தானே. ஆமா மச்சான், எனக்கும் நீ சொன்ன மாதிரி தான் ஏதோ நடந்த மாதிரி தெரியுது. அப்ப ஏன்டா ராசுக்குட்டி போய் சொல்லணும்? அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டான். பூங்கொடி உன்னை லவ் பண்ண மாட்டாளான்னு நீ நாக்க தொங்க போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்க. அதான் தெரியுதுல்ல, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க பாரு, ஸ்ட்ரைட்டா பூங்குடியை பார்த்து பேசுறா. நேத்தி ராசுவை பாக்குறதுக்காக வந்தியா இல்லையான்னு கேளு. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்போ ஒருவேளை அவ உன்னை லவ் பண்றேன்னு கூட சொல்லலாம்ல. அப்ப சரி, நான் இப்போவே போய் பாக்குறேன். டேடி இரு, போ. ஆனா இப்படியே போகாத. சரக்கு வாசனை என்னாலேயே தாங்க முடியல. அதனால குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா, முக்கியமா பல்லு வலிக்கிட்டு போ. ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கணும். எப்பல பூவே இந்தாப்ல மருதாணி ரெடி. இன்னைக்கு லீவு தானே, வேலைலாம் வேற முடிஞ்சிருச்சு. மருதாணி கையோடவே போட்டு போயிடலாம்ப்ல. நம்ம ஊர்ல வீட்டுக்கு வீடு, தெருக்கு தெரு மருதாணி செடி இருக்கும். ஆமா, இங்க என்னடான்னா கிடப்பனாங்குது. இதுவும் உரம் போட்டு வளர்த்ததுன்னு நினைக்கிறேன். ஏன் பூவே, ஒருவேளை கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் பண்ணிருப்பாங்களோ? என்ன கெமிக்கல், என்ன மிக்ஸ் ஆயிருக்கு? வாங்க சார். என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? பாட்டி மத்தவங்க எல்லாம் எங்க? சார், எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்க பாட்டிய பார்க்க வந்தீங்களா இல்ல உங்க பார்ட்டிய பார்க்க வந்தீங்களா? எல்லாரையும் தான். பூங்குடி, என்ன சார்? நேத்து நைட்டு நீ எங்க இருந்த? ஏன் சார்? ராசுக்குட்டி ரூமுக்கு ஏதாவது வந்தியா? ஒருவேளை பார்த்துருப்பாரோ? இல்லையே சார். சார், ஈ அடிக்கிற இடத்துல எறும்புக்கு என்ன சார் வேலை இருக்கு? அவையும் அந்த பையன் ரூமுக்கு வர போறா? ஆமா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, நேத்து நைட்டு நான் அங்க போயிருந்தேன்.
பூங்குடி வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். சார் அங்க நான் ஏன் சார் வர போறேன்? அதுவும் நைட்ல அங்க எனக்கு என்ன வேலை சார்? ஆமா, நீங்க ஏன் சார் அங்க போனீங்க? நான் அப்படியே சும்மா ரிலாக்ஸா இருக்கலாம்னு போனேன். ஆமா, அது என்ன கிண்ணத்துல ஏதோ சட்னி வச்சிருக்கீங்க? சார் இது சட்னி இல்ல மருதாணி. மருதானியா? ஆமா சார், இப்பெல்லாம் லீவு தானே, அதான் போட்டுக்கலான்னு அரைச்சு வச்சிருக்கோம். இது எப்படி போட்டுப்பீங்க? இத கொஞ்சோண்டு எடுத்து இப்படி நகத்துல தொப்பி வைப்போம், உள்ளங்கையில வட்ட வட்டமா தட்டி வைப்போம். இது ஒரு டிசைன் சார். ஏன் இந்த சதுரம் செவ்வகம் இதெல்லாம் போட வேண்டியதானே? சார் நீங்க சீரியஸா சொல்றீங்களா இல்ல எங்களை கிண்டல் பண்றீங்களா? எப்பல மாறி சாரு உன்னை சீரியஸாவே கிண்டல் தான் புள்ள பண்றாரு. என்ன சார் நீங்க என்ன இப்படி காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களே. பின்ன என்ன மாதிரி, நீ எந்த காலத்துல இருக்க? மருதானியை கோன்ல வச்சுதான் போடணும். கோன் இல்லையா சார்? எனக்கு ஐஸ்கிரீம் கோன் மட்டும் தான் தெரியும். இத பாரு, கோன்ல வச்சு போட்டாதான் நல்ல நல்ல டிசைன்லாம் போடலாம். சார் நான் இந்த மருதாணிக்கே ஏகப்பட்ட பாடுபட்டுட்டேன், கோனுக்கு இப்ப நான் எங்க சார் போவேன்? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணி தரேன். சார் என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஸ்பூன் கோன் ரெடி. இந்தா, இதை வச்சு போடு, நல்ல நல்ல டிசைன்லாம் போடலாம். சார் என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன், போட்டெல்லாம் பழக்கம் இல்லை சார். ஆமா சார், இவ ஒரு அமுக்கு அமுக்குனா எல்லாமே பிதுங்கி வெளியே வந்துரும். பூவே நீ சும்மா இருப்பல. சார் உங்களுக்கு தான் டிசைன் டிசைனா போட தெரியும்னு சொல்றீங்கல்ல, நீங்களே எனக்கு போட்டு விட்டுறீங்களா? சரி, உட்காரு. சார் கூசுது சார். போட்டாச்சு. பூவே என்ன பிள்ளை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீயும் போட்டுக்க. இல்ல எனக்கு வேணாம். பூவே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ உட்காரு வா.